தலைமுறை தலைமுறையா நம்ம உழைச்சு உருவாக்குன நிலத்தையெல்லாம் திடீர்னு வக்து போர்டு வந்து அவங்களுதுன்னு சொல்றாங்களா? என்னடா சொல்றீங்க? வணக்கம்டா ஹெர்த்து மக்களே. இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவலோட திரௌபதி 2 அப்படிங்கிற இந்த படத்தை ஆரம்பிக்கிறாரு இயக்குனர் மோகன்ஜி அவர்கள். இயக்குனர் மோகன்ஜி சத்ரியா, இயக்குனர் மோகன்ஜி வன்னியர், எல்லாம் சேர்க்கணும் மொத்தமா. இயக்குனர் மோகன்ஜி வன்னிக்குல சத்திரியர். ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். இன்னும் நெருப்புல இருந்து உருவானது அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு நிறைய அடைமொழிகள் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்தா இந்த ரிவ்யூவோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். ஸோ திரௌபதி 2 ரிவ்யூ. மக்களை நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதாவது திரௌபதி 1 நான் பார்த்தது இல்லை, ஆனா திரௌபதி 2க்கு போயிட்டேன். திரௌபதி 1 ட்ரெய்லர் நான் பார்த்திருக்கேன். திரௌபதி 2 ட்ரெய்லர் வேற மாதிரி இருந்துச்சு. சரி, ரெண்டு வேற வேற கதை போல அப்படின்னு நினைச்சு நான் படத்துக்குள்ள போயிட்டேன். உள்ள போனா கரண்ட் டைம்ல திரௌபதி 1ல இருந்து படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, பாட்டு பார்க்காமலே ரெண்டாவது பாட்டு பார்க்க வந்துட்டோமேடா, இப்ப இந்த கதையில நமக்கு என்ன புரியுமோ எது புரியாம போகுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, இந்த இயக்குனருடைய படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு முன்கதை பின்கதையெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த RSS காரங்க எல்லாம் பேசுவாங்க தெரியுமா, எதை பத்தி பேசினாலும் அதை அப்படி இப்படி சுத்தி கொண்டு போய் வர்ணாசிரம தர்மத்துல கொண்டு போய் நிப்பாட்டி இஸ்லாமிய எதிர்ப்பு, பாகிஸ்தான் பிளவு, மசூதி இடிப்புன்னு போய் கடைசியில ராமர் கோவில் கட்டுறதுல வந்து நின்றுவானுங்க. அது மாதிரி இவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டா எல்லாம் கிடையாது. இவருக்கு அல்டிமேட்டா ஒரு அஜெண்டா இருக்கு. அது என்னன்னு நான் கடைசியில சொல்றேன். சோ பேசிக்கலி அதுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸையும் மொத்தமா கன்சாலிடேட் பண்ணி ஒரு படமா சொல்லியிருக்காரு. சரி, என்னதான் யாரு எடுக்கிற படமா இருந்தாலும் அதை குறை சொல்லக்கூடாது, ஓப்பன் மைண்டடா போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு முதல்ல கேட்போம் அப்படிங்கிற எந்த விதமான முன்முடிவுகளும் முன் வெறுப்புகளும் இல்லாம தான் இந்த படத்துக்குள்ள நுழைஞ்ச. அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல இந்த படத்துல சொல்ல வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அது என்னவென்றால், பொதுவா எந்த பிலிம் மேக்கரா இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பீரியட் பிலிம் பண்றதுதான். பிகாஸ் நீங்க எவ்வளவு பெரிய பிலிம் மேக்கரா இருந்தாலும் எவ்வளவு சாதனைகள் படைத்திருந்தாலும் உங்களோட எல்லா படத்திற்கும் பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்குள்ள இதை நீ எடுக்கிறனா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது நார்மலான பிலிம்ஸ் அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுல பீரியட் பிலிம் அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருக்கக்கூடிய கட்டடங்களை, இருக்கக்கூடிய தெருக்களை, நிலங்களை அப்படியே பயன்படுத்த முடியாது. எல்லாத்துலயும் நீங்க போய் ஏதாவது ஒரு மாறுதல் செய்ய வேண்டியது இருக்கும். ஒன்னு செட் ஒர்க்காவோ இல்ல போஸ்ட்ல CGயாவோ ஏதோ ஒன்னு பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு டாஸ்கை தன்னுடைய 3வது 4வது படத்திலேயே கையில் எடுத்த மோகன்ஜி அதில் வெற்றி பெற்று இருக்காரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வெற்றி பெற்று இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெரிய பெரிய இயக்குனர்களே பீரியட் பிலிம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா செட்டுகள் எதுவும் போடாம சும்மா 2 தூணை வச்சு கொஞ்சம் கர்டன்ஸை போட்டு முடிஞ்ச அளவுக்கு விளக்குகளை ஏற்றி அப்புறம் வந்து ஒயிட் ஷாட் வச்சாதானே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பெருசா பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு மூஞ்சிக்கு க்ளோஸ்அப் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ்அப்பா வச்சு படத்தை ஏமாத்தாம மோகன்ஜி கொஞ்சம் ஜென்யூனா அந்த கதைக்கு தேவையான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதாவது அவருக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கக்கூடிய செட்டு போட முடியாது அப்படிங்கிற லிமிடேஷன்ஸை அவர் ரியல் லொகேஷன்ஸ், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலூர் கோட்டை இந்த மாதிரியான கட்டடங்களை என்னதான் அது கொஞ்சம் இடிபாடுகளோடும் தேய்மானங்களோடும் இருந்தா கூட அதை பூசுறதுக்கோ கலர் அடிக்கிறதுக்கு கூட இவங்க கிட்ட பட்ஜெட்டோ பர்மிஷன்ஸோ இல்லைன்னா கூட அது உள்ளது உள்ளபடியே இருக்கட்டும். எப்படி பார்த்தாலும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வச்சு நம்ம போடுற செட்டை விட இந்த ஒரிஜினலான கல் கட்டடங்கள், இந்த தூண்கள், இந்த ஜியாகிரபி இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டி கொடுக்குது தானே, அதனால அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சது உண்மையிலேயே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் இதே பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவருடைய நடிகர் தேர்வு, குரூவோட சேர்த்து பயணம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, பெரிய பெரிய ஸ்டண்ட் டைரக்டர்ஸை ஹையர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்களை பட்ஜெட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இவர் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அச்சீவ் பண்ணியிருக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் தான். ஏன்னா சில பேர் 300 கோடி போட்டு எடுத்தேன், 400 கோடி போட்டு எடுத்தேன், கம்போடியால போய் ஷூட் பண்ணலாம் சொல்லி நமக்கு அல்வா தான் கொடுத்தாங்க. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இந்த படத்தோட மியூசிக் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். கொஞ்சம் சவுண்ட் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப லவுடா இருந்தா கூட சில இடங்கள்ல மியூசிக் வந்து அவங்க எடுத்திருந்த காட்சியை ஓரளவுக்கு எலிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். இந்த படத்துடைய கதை என்னவென்றால் ஒரு உண்மை கதையுடைய புனைவு அப்படின்னு இவர் சொல்றாரு. அது புனைவுன்னு கூட சொல்ல, இது வந்து தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு புனைவு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம இதை விமர்சனமே பண்ணியிருக்க தேவையில்லை. இவர் வந்து இது மறைக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிறாரு. இது மறைக்கப்பட்ட வரலாறு அப்படியா, எங்க போட்டிருக்கு அப்படின்னா, எங்க அதான் மறைச்சிட்டாங்கன்னு சொல்றேன், எங்கேயுமே எழுதியிருக்காது, நான் தான் சொல்லுவேன், நான் சொல்றது நீங்க நம்பணும் அப்படிங்கிறாரு மோகன்ஜி. ஸோ இது புனையப்பட்ட கற்பனை கதை கிடையாது, புழுகப்படும் கட்டுக்கதை. இந்த படத்தில் காட்டக்கூடிய அனைத்துமே கட்டுக்கதை கிடையாது. பல்லாலா 3, அதாவது 3ஆம் வீர பல்லாளர் அப்படிங்கிற ஒரு ஹொய்சல நாட்டு கடைசி மன்னர், இல்ல கடைசிக்கு முன்னாடி இருந்த மன்னர் நினைக்கிறேன். இவர் பையன், அதாவது 4ஆம் பல்லாளன் வந்து ஒரு 2-3 வருஷம் ஆண்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்டயும் ட்ரெஷரியில் இருந்த மக்கள் பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு இவரையும் அடிச்சு கொண்டு கழுவுல ஏத்திட்டு மொத்தமா இந்த ஹொய்சலா பேரரசுக்கு முடிவு கட்டிட்டாங்க. இந்த முடிவுக்கு அப்புறம் அனாமத்தா கடந்த இந்த கிங்டமுக்கு கீழே இருந்த 2 குறுநில மன்னர்கள், ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் கேப்சர் பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அதற்கு மேல அவங்க வளர்த்ததுதான் விஜயநகர பேரரசு. ஆனா இவர் இந்த கதையில ஆரம்பிக்கும் போதே விஜயநகர பேரரசே உருவாகிறதுக்கு வித்திட்டவர் பல்லாளர் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சோ பேசிக்கலி பொய் சொல்றதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப ஹிஸ்டாரிக் அக்யூரேஷன்ல இதுல பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். படத்துடைய கதை என்னவென்றால் பேசிக்கலி 3ஆம் வீர பல்லாளர் அப்படிங்கிற இந்த ஹொய்சல நாட்டு ராஜாவோட ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு குறுநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வீர, அப்புறம் ஏதோ ஒன்று வரும், காடவராயர்,
அவர் தான் நம்மளுடைய ஹீரோ ரிச்சர்ட். என்னதான் பல்லாளருக்கு வந்து வடக்கு டெல்லி சுல்தானேட்டோட பிரச்சனை இருந்தாலும், தெற்கு வந்து மதுரை சுல்தானேட்டோட பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் இவர் பெருசா கண்டுக்க மாட்டார். இவரோட முக்கிய வேலையே வந்து காடவராயனை நல்லா வளர்த்தெடுத்து பல்லாளருடைய மகனுக்கு விசுவாசியா விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவரோட லட்சியம். அப்படிதான் அந்த படத்துல காட்டுறாங்க. ஏன்னா அவர் அதை தவிர வேற எந்த வேலையுமே செய்யறது இல்ல. காடவராயா ட்ரைனிங் முடிச்சுட்டு பயங்கரம், காடவராயா நீ போய் அந்த போருக்கு போ, காடவராயா இந்த ட்ரைனிங்க்கு போ, காடவரையா கல்யாணம் பண்ணிக்க, காடவராயா நீ போய் ராஜா ஆயிரு அப்படின்னு காடவராயனை வந்து குரூம் பண்றதுல இவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. காடவராயனை குரூம் பண்றதுதான் ஹொய்சல நாட்டு மன்னருடைய மிக முக்கியமான லட்சியமா இருக்கு. அண்ட் காடவராயனும் நல்லா குரூம் ஆகி வராரு. அவர் சொன்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் சண்டைக்கு போனா போறாரு வராரு. அப்புறம் அந்த காலகட்டத்தில் டெல்லி சுல்தானேட்டான துக்ளக்க முறைச்சுக்கிட்டு மதுரையில தனி சுல்தானாக வாழ்ந்து கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த கியாசுதீன் முகமது தம்கானி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சுல்தானை வந்து வம்பு இழுத்து கொஞ்சம் வெற்றி பெற்றாலும் பின்னாடி அவங்கிட்டே மாட்டி பிணையமாக தங்களுடைய ட்ரெஷரியில் இருந்த மக்கள் பணமான தங்கங்களையும் நகைகளையும் கொடுத்து உயிரை காப்பாற்றலாம்னு பார்த்தாங்க. ஆனா தம்கானி லூசு பயலுக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்த தங்கம் நகை பூரா வாங்கி வச்சுட்டு 3ஆம் பல்லாளரை கொண்டுட்டான். இதெல்லாம் உண்மையாக நடந்ததாக விக்கிபீடியா சொல்லுது. இதுல காடவராயனை இவங்க போய் சம்பந்தப்படுத்திக்கிட்டாங்க. ஹொய்சல பேரரசு ஒளிஞ்சு போற நேரத்துல அதுக்கு காடவராயன் காட்டிய விசுவாசம், ஆற்றிய தொண்டு, செய்த தியாகங்கள் இதெல்லாம் தான் இந்த படத்துடைய கதை. இன்னும் பிரசன்ட்ல திரௌபதி 1 படத்துடைய கதாபாத்திரங்கள்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய 1-2 காட்சிகள்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப டயரிங்கா இருக்கிறதுனால நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேசிக்கா நான் ஒரு படத்தை படமா பாக்குறேன். எனக்கு ஹிஸ்டாரிக் அக்யூரசி பத்தி எல்லாம் கவலை இல்லை. எனக்கு பிடிச்ச நரேட்டிவ் இருக்கா, நான் யாரெல்லாம் கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கணும் அவங்களெல்லாம் கெட்டவன் சொல்றாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தாராளமா இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜென்ரலா ஒரு படமா இந்த படத்தை பார்த்தா இந்த படத்துடைய லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அப்புறம் அங்கங்க கொஞ்சம் தோய்வு ஏற்படுத்தக்கூடிய ரிப்பிட்டேட்டிவான இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. இதையெல்லாம் பொறுத்து கொண்டு நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். அதாவது இந்த படத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கதையா படமா இந்த படம் முழுசா ஒர்க் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் சோர்வு ஏற்படுத்தக்கூடிய லென்த்தியான பிலிம் தான் இது. இந்த படம் ஸ்டாண்டலோனா ஒரு ப்ரொபகண்டா பிலிமா அப்படின்னு கேட்டா முழுக்க அப்படி சொல்லிட முடியாது. ஒரு பாதிக்கு பாதி வரலாறும் இருக்கு. அதுல கன்வீனியன்டான பெருமையான விஷயங்களை இவங்க சொல்லிக்கிறாங்க. இவங்க அவமானப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே கடந்துடுறாங்க. இஸ்லாமியர்கள் இங்க படையெடுத்து வந்தது, இங்க இருக்க கோவில்களை எல்லாம் கொள்ளையடித்தது, இங்க ஆளும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் மதமாற்றம் செய்தது, இஸ்லாமை பின்பற்றாத மக்களுக்கு வரி விதித்தது, அதாவது சில இஸ்லாமிய மன்னர்களின் கொடுங்கோல் ஆட்சியை இவங்க காட்சிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி கொடுமைனா இங்க இருக்கிற பெண்களை பூரா வந்து அவங்க பலாத்காரம் பண்றாங்க. எல்லாருக்கும் மத்தியில் சேலை பிடிச்சி இழுக்கிறாங்க, முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, மடியில வந்து உட்காருங்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஆமா, மகாபாரதத்துல இதே மாதிரி ஒரு சீன் வரும். ஆனா அதுல வந்து இஸ்லாமியர்கள் பிடிச்சி இழுக்க மாட்டாங்க, சொந்தக்காரனே தான். அண்ணன் முண்டாட்டி சேலையை தம்பியை பிடிச்சி இழுப்பான், இன்னொரு தம்பி மடியில வந்து உட்காருமா, இன்னொருத்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு வருவான். இது ஒரு பக்கம்னா சிவனையும் விஷ்ணுவையும் வழிபட்டுக்கிட்டு இருந்த இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க. அதாவது இவங்க பௌத்தம், சமணம், ஆசீவகம் இந்த மாதிரியான மதங்களை பின்பற்றிய காலத்தில், சிறுதெய்வ வழிபாடுகள் செய்து கொண்டிருந்த காலத்தில் இவங்களை பூரா அடி நடிச்சு கழுவுல ஏற்றி எப்படி சைவத்துக்கும் வைணவத்துக்கும் கன்வெர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இஸ்லாமுக்கு கன்வெர்ட் பண்றாங்க லேட்டரா. இந்த மாதிரி என்னைக்கோ நடந்த சில கொடுமைகள் எல்லாம் காட்டுவதன் மூலம் இன்னைக்கு வாழக்கூடிய சில மக்கள் மீதான வெறுப்பை வளர்க்கும் முயற்சியை இந்த படம் பண்ணுது. அதாவது போன மாசம் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கும், அதை இந்த மாசம் படம் எடுத்தீங்கன்னா எப்போ நடந்தது, இப்ப எதுக்குங்க படம் எடுக்கிறீங்க, நாங்க இப்ப அப்படியே நடந்துக்கிறோம் அப்படின்னு கேட்பானுங்க. இப்ப எதுக்குல 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இது எங்க வரலாறுங்க, மறைக்கப்பட்ட வரலாறு, நாங்க பதிவு பண்ணுவோம்ல அப்படிங்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த மதத்தை விட்டு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் போனது, சிவனை கும்பிட்டதெல்லாம் இவங்களுக்கு அவமானமே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் சில பேர் தங்களுடைய உடைமைகளை காப்பாற்றுவதற்காக, உயிரை காப்பாற்றுவதற்காக, தங்களுடைய பெண்களின் வாழ்க்கையையும் மானத்தையும் காப்பாற்றுவதற்காக ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறினாலோ இல்ல சாதிய கொடுமைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு மதத்துக்கு மாறினாலோ அது அவமானத்திற்குரிய விஷயம். சோ இந்த மாதிரி தான் செய்தால் சரி, அடுத்தவன் செய்தால் அது அசிங்கம். இந்த மாதிரியான சில கருத்துக்களையும் இந்த படம் அங்கங்க விதைக்குது. மன்னர்களாக இருந்தாலும் சரி, மதங்களாக இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டத்திலும் இந்த 2 சக்திகளும் மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அண்ட் மெஜாரிட்டேரியன் அட்வான்டேஜை வச்சு ஒரு மதத்தை எதிர்ப்பதும் ஒரு சில மதங்களை ஆதரிப்பதும் சும்மா வெட்டியா பெருமைப்பட்டுக்கிறதுக்காக எல்லா காலகட்டத்திலையும் எக்ஸ்ப்ளாய்டேஷனை மட்டுமே அனுபவித்த மக்கள் சில மன்னர்களை ஆதரிப்பதும் சில மன்னர்களை எதிர்ப்பதும் பியூர் ஹிப்போக்ரசி. இந்த ஹிப்போக்ரட்டிக் மனநிலை தான் இந்த மாதிரியான படங்கள் நமக்கு காட்டுது. அதாவது டெல்லி சுல்தானேட்டுக்கும் ஹொய்சல நாட்டு மன்னனுக்கும் பார்டர் தகராறு, அதுல இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா நாங்க அங்கதானே இருந்தோம் அப்படிங்கிறாங்க. எங்களெல்லாம் சேர்த்து தாங்க ஹொய்சல மன்னர் ஆண்டுகிட்டு இருந்தாரு, நாங்கெல்லாம் சேர்ந்து தாங்க சுல்தானேட்டை எதிர்த்தோம் அப்படிங்கிறாங்க. சரி, ஹொய்சல நாட்டு மன்னனே ஒன்னு ஆக்கிரமிச்ச வந்தாண்டா, அவனே ஏன்டா நீ எதிர்க்கல அப்படின்னு கேட்டா, அதாவது இவங்க ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொத்து பத்துல கை வைக்காம எங்க ஏரியாக்கு எங்களவே ராஜாவா இருக்க விட்டாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, யாருக்கு வேணாலும் வரி கட்டுவோம். ஆக்சுவலி நீங்க ஹிஸ்டரி அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வெள்ளக்காரனுக்கு நாங்க பயங்கரமா வரி கட்டிருக்கோம். ஆனா எங்களை விரட்டிட்டு அவங்க சொந்தக்காரங்களே கூட்டிட்டு வந்து இங்க பண்ணையாராவோ தளபதியாவோ குறுநில மன்னனாவோ ஆக்கினா மட்டும் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, ஓ அப்படியா, இந்த விஜயநகர பேரரசியை உருவாக்குறதுக்கு இவர் தான் காரணமா இருந்தாருன்னு முட்டு கொடுக்குறீங்களே. அந்த விஜயநகர பேரரசு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் சொந்தக்காரன் சாதிக்காரனை தான் கூட்டு வந்து இங்க ராஜா ஆக்கினா, திருமலை நாயக்கர் யாரு, கட்டபொம்மை யாரு, எல்லாருமே அவங்க ஊருக்காரன் தானே. ஐயே ப்ரோ, நீங்க கான்செப்டே புரிஞ்சுக்க
புரிஞ்சுக்க மாட்டீங்க ப்ரோ. எங்க சாமி கும்பிட்றவங்களா தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க பாட்டுக்கு வரி கட்டிட்டு பேசாம இருப்போம். அப்ப வெள்ளைக்காரனுக்கு கட்டினது அட ப்ரோ, நீங்க வந்து இப்படி குறுக்க கேள்வி கேட்கக்கூடாது. மொத்தமா இஸ்லாமிய எதிர்ப்பு, அவ்வளவுதான் எங்களுக்கு, வேற எதுவுமே கிடையாது. நாங்க பௌத்தத்துல இருந்து சமணத்துக்கு மாறுவோம், சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறுவோம், சைவத்துல இருந்து வைணவத்துக்கு மாறுவோம். ஆனா இஸ்லாமுக்கு மாத்தும் போது மட்டும் நாங்க சண்டைக்கு போவோம். ஆல்ரைட் மொத்தமா புரிஞ்சிருச்சு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி, முதல்ல அந்த மதம் வந்து வேற நிலத்திலிருந்து இங்க வந்ததுங்கிறாங்க. ஓகே, அதை விட இவங்களோட மதம் சீனியர் மதம்ங்கிறாங்க. ஓகே, இவங்க இன்னைக்கு பின்பற்றக்கூடிய மதத்தை விட சீனியர் மதம் பௌத்தம் சமணம்லாம், அதெல்லாம் ஏன்டா பின்பற்ற மாட்டீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் பெருசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல ப்ரோ, அவ்வளவா ட்ரெண்டிங் கிடையாது. அதனால நாங்க இப்ப இதையே புடிச்சு அப்படிங்கிறானுங்க. சரி, ஓகேடா, என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா இந்த படத்தில் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. அதாவது மோகன்ஜி அப்படிங்கிற இயக்குனருடைய ரெட்ரோஸ்பெக்டிவா அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பேசிக்கலி பெரும்பான்மை சாதியினர்கள் எல்லாருமே வந்து அவங்க சாதிக்காரங்களை ஒரு ஓட் பேங்க் மாதிரி ஆடியன்ஸ் பேங்கா பயன்படுத்தி அவங்கள மட்டும் குளிர்விச்சா போதும், அவங்க மட்டும் படம் பார்த்தாலே நம்ம படம் லாபமாயிரும் அப்படின்னு தொடர்ந்து படம் எடுக்கிறது நம்ம ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி முக்குளத்தோர், நாடார், நாய்க்கர்னு அந்தந்த சாதிக்காரர்கள் அந்தந்த சாதிக்கார இயக்குனர்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க படம் வரும்பொழுது தியேட்டருக்கு போய் பார்த்துடுறாங்க. அதே மாதிரி மோகன்ஜியும் தன்னுடைய கெரியர் ஆரம்பிச்சாரு. அதுல உண்மையிலே இந்த சாதி நமக்கு என்ன செஞ்சது அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் செய்யாது. ஆனால் மோகன்ஜி மாதிரி சில புத்திசாலிகள் அதை கேபிட்டலைஸ் பண்ணி அதுல இருந்து சில லாபங்களை அடைந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி வளர்ற பிலிம் மேக்கர்ஸ்க்கு ஆரம்ப கட்டத்துல எது பலமா இருக்கோ அதே வந்து வருங்காலத்தில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா போயிடும். என்னதான் இவர் இப்ப எடுத்திருக்க படத்தை ஒரு ஸ்டாண்டலோன் பிலிமா நம்மளால ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ண முடிஞ்சா கூட, இவர் அதுக்கு திரௌபதி 2 பேர் வைக்கிறது, அப்புறம் இவர் இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள், இவருடைய உள்நோக்கங்கள், இதெல்லாம் மொத்தமா வச்சு பார்க்கும் பொழுது இவரை எல்லாருக்குமான பிலிம் மேக்கரா ஆக்க விடாம தடுக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் இவருக்குள்ளே இருக்கிறது, இவர் மண்டைக்குள்ளே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எல்லாருக்குமான பிலிம் மேக்கரா ஆகணுங்கிற ஆசையே இவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இவருடைய படங்களை தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா, முதல்ல இவர் தன்னை தன் சாதிக்காரர்களிடம் அறிவித்துக் கொண்டார். நான் இந்த சாதிக்காரன் பாருங்க அப்படின்னு முதல்ல அவங்க அழுகிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி, அவங்கள குளிர்விக்கிறது மாதிரி ஏதோ ஒரு படங்கள் எடுக்கிறாரு. அப்புறம் அந்த சாதியோட பொது புத்தின்னு சிலது இருக்கும்ல, சில பேர் மேல அவங்களுக்கு வெறுப்பு இருக்கும், சில மதத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும், சில கடவுள் மீது அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணி இந்த சமூகத்தில் தன்னை ஒரு ஆளாக அடையாளப்படுத்தி கொண்டார். இப்படி சினிமா மூலியமாக கிடைக்கக்கூடிய இந்த பாப்புலாரிட்டியை எப்படியாவது வந்து அரசியல் அதிகாரமாக மாத்தலாம் அப்படின்னு இவர் முயற்சி பண்ணாருன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில முடியவே முடியாது. ஏன்னா இவருடைய சாதியை சேர்ந்தவர்களே இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். ஆளும் திமுகவிலும் முக்கியமான சில பதவிகளிலும் இவங்களுடைய சாதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் ஆல்ரெடி இவங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரத்தை அடைஞ்சிட்டாங்க. இப்படி கொஞ்சம் பேர் இந்த பக்கம் இருந்தா கொஞ்சம் பேர் அதிமுக பக்கம் இருக்காங்க. இதையும் தாண்டி தங்களுக்கு தனித்துவம் வேணும், இன்னும் கொஞ்சம் அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைச்சவங்க ஆல்ரெடி இந்த சாதியை வைத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களும் கூட்டணி வைத்து சில எம்எல்ஏ பதவிகளும் எம்பி பதவிகளும் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இப்ப இதுக்குள்ள எல்லாம் பெனிட்ரேட் பண்ணி ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு வளர்ந்து பெரிய ஆளாகிறதுக்குள்ள இவருடைய ஆயுசே முடிஞ்சு போயிடும். அதோட முக்கியமா இந்த மாதிரி வளர நினைத்த பல பேரை தலையில தட்டிட்டு தான் ஆல்ரெடி இந்த பெரிய தலையெல்லாம் மேல போய் உட்கார்ந்துருக்கு. அதனால் மோகன்ஜி தன்னுடைய யுக்தியை மாத்திக்கொண்டு இந்த படத்தின் மூலியமாக மோடிஜிக்கு ஒரு லவ் லெட்டர் போட்டிருக்காரு. அதாவது மோடிஜி, உங்களுடைய அரசியலை பேசுறதுக்கு இந்த ஊர்ல நான் ஒருத்தர் இருக்கேன், உங்களோட கொடியை நான் இங்க தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு படம் ஃபுல்லா ஜெய் ஸ்ரீராம், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு என்னென்ன ராம தூதி இருக்குமோ அத்தனை தூதியும் பாடி காட்டிட்டாரு. வழக்கமா வடக்கத்திய சினிமாக்கள்ல தான் ஹீரோயிசம் காட்டணும்னா ஏதாவது ஒரு சாமி பாட்டு போட்டு விட்டுருவானுங்க. ஆனா நம்ம ஊர்ல அந்த பழக்கம் பெரிதாக கிடையாது. நம்ம ஊர்ல வந்து ஒரு சாமி படத்துல தான் ஹீரோயிசம் காட்டுறதுக்கு ஒரு சாமி பாட்டு போடுவாங்களே தவிர மற்றபடி ஹீரோக்கள் பொதுவா மக்கள் தலைவனாக தான் சித்தரிப்பாங்க. ஆனா மோகன்ஜி இந்த கோடுவோட கரெக்டா கண்டுபிடிச்சு ராமதூதி எல்லாம் பாடி நல்லா சாஷ்டாங்கமா RSS கால போய் விழுந்திருக்காரு. இதுல அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் பதவின்னு பெருசா எதுவும் கிடைக்கலனாலும் ப்ரொபகண்டா பிலிம்க்குலாம் ஃபண்டிங் கிடைக்குதுல, அந்த மாதிரி இவர் படத்துக்கும் ஃபண்டிங் கிடைச்சு இவரும் நாளை பின்ன பெரிய படங்களா எடுப்பாருன்னு நான் நம்புறேன். இப்ப திரௌபதிக்கே இன்னொரு பார்ட் இருக்கு. சோ இஸ்லாமிய எதிர்ப்பை நல்லா விதைச்சிட்டு அடுத்து அப்படியே ஒரு மிலிட்டரி படம் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் வடக்கணிலே மிலிட்டரி படம் எடுப்பானுங்க? நான் எடுக்க மாட்டேன்னா ஏன்டி கொஞ்சம் காசு கொடுங்க ஜி, நல்லா எடுத்து காட்டுறேன். தேசப்பற்று, பாகிஸ்தான் வெறுப்பு, இஸ்லாமிய எதிர்ப்புன்னு எல்லாத்தையும் கலந்து அது கூட நம்மளுடைய ராமநாமத்தை எல்லாம் சேர்த்து பயங்கரமான அவுட்புட் கொடுப்பேன் ஜி, நீங்க நம்பி கொடுங்க, நல்லபடியா செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியில் எடுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. பாப்போம் இது எந்த அளவுக்கு அவருக்கு நல்லது செய்யுதுன்னு. கூடிய விரைவில் மோகன்ஜி, வன்னிகுல சத்திரியர் அவர்களின் ஃபுல்லி ஃபண்டட் தேசப்பற்று படங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமாப்பா, அவரும் செட்டில் ஆகணும்ல. சென்ட்ரல் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.